சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் அக்டோபர் 10 2025 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 24ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான விஷயங்களை இன்றைய நாள் நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களில் பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஒரு பெரிய சப்போர்ட்டும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் பேசுகிற உண்மைக்கு வேல்யூ இருக்கும். சின்ன சின்ன எதிரிகள் ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, எதுலையாக இருந்தாலும் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள் உங்கள் மனசு சொல்லும். சில பேருக்கு உடம்பு பாதிப்புகள் இருந்தால் கூட இந்த நாள் சரியாக போயிடும். சில பேருக்கு அலைச்சல் இருக்கும், சில பேருக்கு உங்களுக்கும் பாஸுக்கும் சின்ன சின்ன ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும். கண்டுக்காதீங்க, சரியாக போயிடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். இட மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பிரயாணங்களில் நல்ல மாற்றங்கள் உண்டு. பொருளாதாரத்தில் சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். மனோபலம் கண்டிப்பாக அதிகரிக்கும். கால் பாதம் மட்டும் சின்னதாக வலி வேதனைகள், சில பேருக்கு தலைவலி கண் வலி மட்டும் வந்துட்டு போகும். பெரிய பாதிப்புகள் கொடுக்காது, தைரியமாக இருக்கலாம். சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் மஞ்சள். கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் அபாரமான திருப்தியும், நண்பர்களிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களையும் சின்ன சின்ன மன கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய நாள். மூத்தவங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரர் சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். கிருதய நட்சத்திரங்கிறது சூரிய நட்சத்திரம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் நல்லபடியாக நடக்கும். வராத பணம், வராத பாக்கிகள், வராத அப்ரூவல் இதெல்லாம் இன்றைய நாள் கிளியர் ஆகும். உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் ஒரு டஃப் தகுவார் இருந்துட்டு அதுக்கப்புறம் சரியாக போகும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான வெள்ளை நிறம். கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது. தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. பிரயாணங்களில் வெற்றி கொடுக்கும். நிறைய பேர் இன்றைய நாள் அவங்க அப்பா சொல் பேச்சு கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் எதுவாக இருந்தாலும் நியாயமாக நடக்கும். அநீதியாக அதர்மமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அபாரமான நாளாக இன்றைய நாளுக்கு பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். சின்ன சின்ன தகவல்கள், சின்ன சின்ன அசம்பாவிதங்கள், எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஒரு லைட்டாக ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு பயத்தை கொடுக்கும். இது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. ஆனாலும் இந்த நாள் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். நேர்மையாக நின்று ஒரு காரியத்தை முடிப்பது, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பது, எடுத்த காரியங்களில் அபாரமான வெற்றியை கொடுப்பது, நம்ம நினைக்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக முடியறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்ற நாள். எதுவாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும், நம்ம இதை முடிக்க முடியுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப ஈஸியாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்க. எமோஷ்னலாக இருக்க மாட்டீங்க. இதுதான் ரொம்ப சூப்பரான நாள். விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவில் நிறைய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். உணவு துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். மெயினான இடத்துல ஒரு பெரிய ஹோட்டல் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு சில சட்ட சிக்கல்கள்,
கவர்மெண்ட் மூலியமான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு இந்த நாள் கவர்மெண்ட் பேங்க்கில் கடன் கிடைக்கும். அமோகமான நாள். வீட்டில் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், இவருடைய உடல்நிலைகளில் சற்று கவனம், அக்கறை தேவைப்படக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லைட்டாக சளி தொந்தரவு, காய்ச்சல், பேக் பெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போகும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் இட மாற்றத்தை கொடுக்கும். ஒரு செலவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு செலவு இருக்குது. நல்ல நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக இருக்க. தைரிய லட்சுமியை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான வெள்ளை. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் தங்கவே முடியாது. வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இடம் மாறாது, ஒரு முக்கியமான வேலைக்கு வேறு ஊருக்கு போயிட்டு வர்றதுங்கிற மாதிரி மாறி மாறி வேலை இருக்கும். இவ்வளோ ட்ரை பண்ணுறோம், ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் சாயங்காலம் 5:30 மணிக்கு அப்புறம் முடியும். அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயமே ஃபேட் அவுட் ஆகும். அதாவது மெமரி லாஸ், மறதி, ஒரு சில இடங்களில் அலைச்சல், தேவையே இல்லாத ப்ரெஷர், இது எல்லாமே கிரியேட் ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எதுலேயுமே என்னால் முடியுங்கிற தைரியம் இருந்தால் போகிறோம். தேவையில்லாத கவலை, தேவையில்லாத பயம் இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா போகிறோம். மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.